ஹாய் நண்பா, நாம இன்னைக்கு ரீஇன்கார்னேஷன் ஆஃப் த ஸ்வாட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்வாவோட அடுத்த எபிசோட் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம போன எபிசோட்ல டேபோக்கு ஹீரோ மேல லைட்டா டவுட் இருந்திருக்கும். சரி எதுக்கு இவனை பத்தி விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காதுல போட்டு வச்சிருப்பான். அண்ட் அதே சேம் டைம்ல ஹீரோவை பார்க்கறதுக்காக டேபோ நைட்ஸ் எல்லாமே வந்திருப்பாங்க. நீ நார்த்தன் ரீஜன்ல ஒரு நைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு சண்டை போட்டு பார்க்கலாமா, ஒரு சின்ன ஸ்பேரிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கூப்பிட ஹீரோ பக்காவா ரெடியா இருப்பான் அப்படின்னு கட் பண்ணி நீங்க கேட்ட மாதிரி நாங்க விசாரிச்சு பார்த்தோம். விசாரிச்சு பார்த்த வரைக்கும் ஹீரோ ஜென்யூனான பர்சன் தான். அவன் எந்த ஒரு பொய்யுமே சொல்ல, அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்ட்டு கேப்டனும் டேபோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ண இது டேபோவும் கேட்டுப்பான். கேப்டனும் வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சண்டை போடக்கூடிய ஸ்கில் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவன் கொடூரமா அட்டாக் பண்றான். அதே சேம் டைம்ல நம்ம ஆட்களால அவன் முன்னாடி கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியல. 5 பேரோட சண்டை போட்டிருக்கான். எந்த ஒரு ஸ்கிராட்சுமே இல்லாம தனியால தட்டி தூக்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது டேபோவும் சரி அப்படின்னா உன்னால அவன் கூட சண்டை போட்டு நேரடியா நிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேப்டனும் அமைதியா இருந்திருப்பான். ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சிருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோ அத்தனை பத்தி போட்டு பொழந்துட்டு தலைவனும் கெத்தா நின்றுப்பான். இத பார்த்த கேப்டன் லைட்டா மிரண்டு போயிருப்பான். அண்ட் ஹீரோ ஸ்வாட நீட்டும் போது அவன் பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் கேப்டனும் ஒருவேளை நான் அவன் கூட சண்டை போட்டேன் அப்படின்னா 10 டைம்ல ஒரே ஒரு டைம் மட்டும் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல டேபோவும் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நைட் அப்படின்னா இவன் மட்டும் தான். அப்படி இருக்கும்போது இவனே இந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா ஹீரோக்குள்ள பயங்கரமான திறமை இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவன் ஃபர்ஸ்ட் டைம் என்ன மீட் பண்ண வந்தப்ப அவனுக்கு தெரியாம வெளியே நிக்க வச்சுட்டேன். ஒரு சின்ன தப்பும் பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது ஒருவேளை அவன் என் மேல கோவமா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல அப்படின்ட்டு டேபோவும் யோசிச்சிருப்பான். அப்படின்னு கட் பண்ணி அடுத்த நாள் காலையில ஹீரோவும் டேபோவும் கார்டன்ல இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீ இது வரைக்கும் டீ சாப்பிட்டது கிடையாது தானே, ஏன்னா நார்த்தன் ரீஜன்ல அந்த அளவுக்கு டீ வந்து ஃபேமஸாவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் அது உண்மைதான், ஏன்னா நார்த்தன் ரீஜன்ல டீயை விட எங்களுக்கு ஜாலியா உட்காந்து பியர் குடிக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்ட்டு ஹீரோ தெளிவா சொல்லியிருப்பான். இதை கேட்டாங்க இந்த டேபோவும் இது வந்து எல்ப்ஸோட டீ. அது மட்டும் இல்லாம இந்த டீக்கு தேவையான இன்கிரீடியன்ட் வந்து ஈஸ்டர்ன் ரீஜன் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மர்மமான இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. தெளிவா சொல்ல போனா நான் எல்ப் கூட கனெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்க தான் இதெல்லாம் எனக்காக அனுப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் சென்ட்ரல் ரீஜன்ல இருக்கக்கூடிய சாதாரணமான ஆட்களுக்கு எல்ப் பத்தி அதிகமா தெரிஞ்சிருக்காது. அவங்க பல வருஷம் உயிரோட வாழ்வாங்க. அவங்களோட லைஃப் டைம் பயங்கர அதிகம். அது மட்டும் இல்லாம நீ இப்ப குடிக்கிறது தெரியுமா இந்த டீ மனுஷங்களோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலேயே இந்த டீக்கு ஒரு அதிகமான டிமாண்ட் இருக்கு, கிட்ட கிட்ட கோல்டு மாதிரி. ஹீரோவும் அப்படின்னா இது அந்த அளவுக்கு ஒத்த அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கும் அதை பத்தி பெருசா தெரியாது சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டீ குடிக்கிறதுனால லைஃப் இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ உடம்புக்கு ரொம்ப நல்லது, காஃபெல்லாம் வராது அப்படின்ட்டு அவனு சொல்லிட்டு ஹீரோவும் அதை நோட் பண்ணிருப்பான். ஹீரோக்கு ஜோசப்போட ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா ஜோசப் அடிக்கடி பாத்துக்கிட்டே இருப்பிட்டு இருந்திருப்பான். அதுக்கான முக்கியமான காரணமே அவனுக்கு கோல்டு வந்து செட் ஆகாது. அப்படின்னா இந்த டீ வந்து நம்ம இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஜோசப்க்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனி யோசிச்சிருப்பான். அண்ட் டேபோவும் அமைதியா இருக்க சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்கலாமா, ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ லைட்டா மிரண்டு போயிருப்பான். அது மட்டும் இல்லாம நான் நினைச்சேன் யாருமே அவ்வளவு சீக்கிரம் வந்து ஜஸ்ட் நார்மலா பேச மாட்டாங்க, ஆனா நீ இவ்வளவு நார்மலா பேசும்போது எனக்கு தோணுச்சு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க பரவாயில்ல நீ கொஞ்சம் போல்டான நைட்டு தான் அப்படின்ட்டு டேபோவும் சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம அவனு என்ன யோசிச்சிருப்பான் அப்படின்னா இவன் டைரக்டா மேட்டருக்கு வந்துட்டான். அதாவது டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்படி இருக்கும்போதே இவன் மத்த நார்த்தன் நைட்ஸ் மாதிரி கிடையாது, இவன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேபோவும் அந்த விஷயத்தை நோட் பண்ணியிருப்பான். ரீசெண்டா என்னோட ட்ரேடிங்ல ஒரு சில பிரச்சனை எல்லாமே வந்திருக்கு. எவனோ ஒருத்தன் எங்க ஆளுங்களை அடிச்சு போட்டு கூட்ஸ் எல்லாத்தையும் ஆட்டையப்பட்டு போயிட்டு இருக்கான். இது எனக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பேண்டிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா கிடையாது, பேண்டிட் இல்ல, நான் நைட்ஸ கூட அனுப்புனேன், பட் என்னோட நைட்ஸ கூட போட்டு பொழந்துட்டாங்க, அத பத்தி தான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு தெளிவா புரியுது. அண்ட் ஹீரோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சிருப்பான். அதாவது இங்க இருக்கக்கூடிய நைட்ஸாலே ஒண்ணுமே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். பட் இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க இருக்கக்கூடிய டேபோ கிட்ட நான் ஜெட் ஃபேமிலி சேர்ந்த நைட் அப்படி இருக்கும்போது என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க நார்த்தன் ரீஜன்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஃபேமிலிஸோட சிம்பிள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க நம்பிக்கை இல்லாம கண்டிப்பா உங்ககிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு உண்மையில நம்பிக்கை இருந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நீ கவலையே படாத, நீ இந்த வேலையை செஞ்சு முடிச்ச அப்படின்னா உனக்கான பணம் 2 மடங்கா தர அப்படின்ட்டு அவனு கோல்டு காயின்ஸ் எடுத்து வைக்க இது ஹீரோ நோட் பண்ணிருப்பான். சரி நான் அதை ஒத்துக்கிறேன், பட் இது தனியா பண்றது ரொம்ப ரிஸ்கான விஷயம் அப்படின்னு சொல்லும் போது டேபோவும் பரவாயில்ல உனக்கு என்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவனும் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் என்ன யோசிச்சிருப்பான் அப்படின்னா இவனும் சாதாரண ஒரு நைட் மாதிரி தான். அப்படி இருக்கும்போது என்னோட பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக இவனை யூஸ் பண்ணிக்க போறேன். நான் ஒரு உண்மையான நைட்டை கண்டுபிடிக்கிற வரையும் தான் இவன் டெம்பரவரியா வேலை செஞ்சுட்டு இருப்பான், எனக்கு ஒரு அடிமை மாதிரி அப்படின்ட்டு டேபோவும் யோசிக்க ஹீரோவும் எனக்கு ஓகே தான், பட் எனக்கு பணம் வேணாம், பட் அதுக்கு பதிலா வேற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க
டேவும் எதை பத்தி கேக்குற என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒரு நைட்டா இந்த மொத்த உலகத்தையும் சுத்தி வந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா எப்படியா இருந்தாலும் நான் எல்ஃபோர்ட் வில்லேஜுக்கு போய் தான் திருவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு பணம் பிரச்சனையே கிடையாது. சப்போஸ் ஒரு வேளை நீங்க கொடுத்த வேலையை நான் டக்குன்னு முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு பாக்ஸ் நிறைய எல்ஃபோர்ட் டீ இன்கிரீடியன்ட் வேணும். அது வந்து கண்டிப்பா காஃபுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்க டேபோ இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது என்னதான் ஒரு சின்ன பையனா இருந்தாலும் கரெக்டா கணக்கா இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்துல தெளிவா இருக்கான். அவன் என்கிட்ட ரொம்ப காமா பொறுமையா அதை கேட்டிருக்கான். அப்படி இருக்கும்போது என்னால கண்டிப்பா இது ரெஃப்யூஸ் கூட பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒருத்தனை எவன்டா உருவாக்குனது அப்படின்னு சொல்லிட்டு டேபோ மிரண்டு போக ஜோசப்ப காமிச்சிருப்பாங்க. ஹீரோவும் கெத்தா உட்காந்துட்டு இருக்க டேபோ நீ சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு புரியுது. ஆனா என்ன பஞ்சாயத்து அப்படின்னா எல்ஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்க மனுஷங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க. நீ ஃபர்ஸ்ட் இந்த பஞ்சாயத்தை முடி, நீ கேட்டதை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் கண்டிப்பா முடியாது. ஏன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அது எல்ஃபோட ரூட்ல தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கும். நான் உங்களுக்கான ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன் அப்படின்னா அது அவங்களுக்கான ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண கணக்கு தான் வரும். அப்படி இருக்கும்போது நான் கேட்டது எனக்கு வேணும். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெத்தா சொல்லியிருப்பான். அப்படின்னு கட் பண்ணி நைட் டைம் காமிக்கிறாங்க. மலைக்கு நடுவுல இப்படி ஒரு பிரிட்ஜ்ல ஒரு பெரிய கேரேஜ் நின்று இருக்கு. அந்த கேரேஜ் கீழே ஒரு பர்சன் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பான். அவனும் பயத்துல இருக்க. அவன் முன்னாடி எக்கச்சக்கமான நைட்ஸ் வந்து இறந்து போய் கிடந்திருப்பாங்க. மறண்டு போயிருப்பான். அது மட்டும் இல்லாம டக்குன்னு ஏதோ ஒரு பர்சன் அவன் முன்னாடி வந்து நிக்க இத பார்த்தா அவனும் ஆடி போயிருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த கேரேஜ்க்குள்ள எல்ஃபோட கோட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க உள்ளதாங்க இருக்கு, என்ன வேணா எடுத்துக்கோங்க, என்ன மட்டும் உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஷினரியும் பாத்தீங்கன்னா கால்ல வந்துட்டு இருக்க அந்த அன்னோன் பர்சனும் கேரேஜ் ஓபன் பண்ணிருப்பான். உள்ள பாக்கும்போது எக்கச்சக்கமான பாத்ஸ் வந்திருக்கும். அண்ட் அவனும் அந்த கூட்ஸோட மொத்த கேரேஜும் மேல இருந்து தள்ளி விட்டுருப்பான். அப்படின்னு கட் பண்ணி அடுத்த நாள் காலையில ஒரு நைட் ஒரு டீம் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்க. அங்க ஒரு பர்சன் இருந்திருப்பான். ஸ்டீஃபன் தான் வந்திருப்பான். ஆமா எதுக்காக எண்ணி அள்ளி போட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க ஸ்டீஃபனும் சேச்சா அப்படிலாம் கிடையாது, நான் உன் கூட வாத்துக்காக எனக்கு நீ குதிரையை கொடுத்துருக்கேன், நிறைய கமிஷன் கொடுத்துருக்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல, பிரச்சனையே பின்னாடிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் பின்னாடி திரும்பி பார்க்க அங்க இந்த மொத்த பேருமே ஸ்டீஃபனை வெறிகொண்டு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவனுங்க பார்வையை பார்த்தாலே எனக்கு லைட்டா பயமா இருக்கே, விட்டா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்க போல, யாரா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனு மிரண்டு போயிருப்பான். அதெல்லாம் விட எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவங்க ஏன் மேலதான் லைட்டா கடுப்பா இருப்பாங்க. ஏன்னா நேத்து நைட்டு போட்ட சண்டை அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல இதை கேட்டாங்க இந்த ஸ்டீஃபனும். சரி அப்படி என்னதான் பண்ண, எத்தனை பேர்த்த போட்டு பொழந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே ஒன்னா அந்த அளவுக்கு பெருசா அடிக்கல, சும்மா தட்டி விட்டு அப்படின்னு சொல்ல இது கேட்ட ஸ்டீஃபனும் சரி இப்ப நீ சொல்லதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே ஒரு மாசம் அங்க இருக்கக்கூடிய டேபோக்கில் நீ வேலை செய்ய போற, அதுவும் ஏதோ ஒரு மிஷின்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே அவன் ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்கான். பட் அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்காது, சீக்கிரமா இதை முடிச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு கிளம்பிடுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம மெர்சனரிஸோட லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குமே, எப்படி சர்வே பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்துச்சு, ஆனா போக போக பழகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் நீ ஒண்ணு கவலைப்படாத, கண்டிப்பா இதுல நீ அதிகமான லாபத்தை எடுப்ப, உனக்கான ஷேர் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டீஃபனுக்கு அப்பதான் நிம்மதியா இருந்திருக்கும். ஹீரோவும் நான் ஸ்டீஃபனை என் கூட கூட்டு வந்தது கண்டிப்பா நல்லதுக்கு தான், ஏன்னா ஒரு நம்பிக்கையான ஆள் கூட இருக்கிறது கண்டிப்பா ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சிருப்பான். சரி அப்படின்னா அந்த பஞ்சாயத்து எங்க நடந்துச்சு, அந்த இடத்துக்கு போறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் கரெக்டா 3 நாள் ஆகும் அப்படின்ட்டு ஸ்டீஃபனும் மென்ஷன் பண்ணிருப்பான். அப்படின்னா 3 நாளுக்கு அப்புறம் நான் எல்ஃபை மீட் பண்ண போறேன்னா அப்படி மீட் பண்ண அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிட்ட அந்த வாய்ஸை பத்தி கேட்கணும். எனக்கான க்ளூஸ் கண்டிப்பா எல்ஃப் கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப என்கிட்ட ஆம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கல்ல பாத்திருப்பான். அந்த ஆம்பரை எல்ஃப் தான் பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதை வச்சு அவங்க கிட்ட பேச முடியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனி யோசிச்சிருப்பான். அண்ட் இவங்களும் டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸை பாத்திருப்பாங்க. அது கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும். என்ன பிளாக் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோட மொத்த டீமும் கிளம்பி போயிட்டு இருக்க. அப்படின்னு கட் பண்ணி இந்த சாப்டர் இங்கே முடியுதுன்பா. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா இனி வரக்கூடிய சாப்டர் நல்லா இருக்கும். அதையும் தாண்டி அந்த அன்னோன் பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி தெரியல, நைட்டியே போட்டு பொழந்திருப்பான். அது மட்டும் இல்லாம டேபோட கேரேஜ் ஃபுல்லாத்தையும் டேமேஜ் பண்ணியிருப்பான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவன் யாரு, என்ன பண்றான், அவன் எதுக்காக இதெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு போத்து வந்து பாருங்க, செம்மையா இருக்கும். டான்ஸ் அப்படிங்க.